கேன உபநிடதத்தை பற்றிய விளக்க உரையினுடைய இரண்டாவது பகுதி. கேன உபநிடதத்தின் முதல் சாந்தி மந்திரம் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடியதை தமிழாக்கம் பண்ணியிருக்காங்க ராமகிருஷ்ணா மடத்தில். ஆச்சாரியார் சீடர் ஆகிய நம் இருவரையும் இறைவன் காப்பாராக. இறைவன் ஆற்றலை நாம் இருவரும் அனுபவிக்குமாறு ஊக்குவிப்பாராக. நாம் இருவரும் ஈடுபாடுமிக்க ஆற்றலுடன் உழைப்போமாக. கற்றது நமக்கு பயனுள்ளதாக விளங்கட்டும். எதற்காகவும் நாம் ஒருவரை ஒருவர் வெறுக்காமல் இருப்போமாக. இது கேன உபநிடதத்தினுடைய முதல் மந்திரத்தினுடைய தமிழாக்கம். அதை பற்றிய என்னுடைய சிறு விளக்க உரை. இந்த சாந்தி மந்திரம் மூலம் ஒரு ஆசிரியரும் மாணவனும் ஒரே நிலையில் இருக்க ஐக்கியப்பட வலியுறுத்தப்பட்டுள்ளது. அதாவது கல்வி என்பது அதுவும் மேன்மையை பொறுத்து ஆன்மீக பகிர்தல்கள் கலந்துரையாடல்களாக கருத்துரையாடல்களாக உணர்த்தும் போதும் அதை மாணவன் உணரும் போதும் இரண்டு பேரும் முழுமையான இறைமையின் பாதுகாப்பில் இருக்க வேண்டும் என்று இந்த மந்திரம் வேண்டுகோள் விடுக்கிறது. அதற்கு மேலும் இரண்டு பேரும் அறிவின் ஆற்றலை, அதாவது ஆசிரியரும் மாணவனும் இரண்டு பேரும் அறிவின் ஆற்றலை அனுபவிக்க இறைமையின் மிகப்பெரிய பாதுகாப்பும் ஊக்குவிப்பும் வேண்டும் என்று கோரப்படுவதோடு இரண்டு பேரும் அந்த ஆற்றலை ஆன்மீக மெய்யுணர்வு பெறுவதால் ஈடுபாடுமிக்க ஆற்றல்களுடன் விளங்கி அந்த பயனை கண்டிப்பாக பெற பிரார்த்திக்கப்படுகிறது. கற்றது பயனுள்ளதாக அமைய வேண்டுவதோடு இரண்டு பேரும் ஒருவரை ஒருவர் எந்த நிலையிலும் வெறுக்காமல் இருக்க வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது. இன்றைய நிலையில் ஒப்பிட்டு பார்க்கும்போது ஒரு உண்மை விளங்கும். இன்று மட்டுமல்ல, உபநிடதங்கள் காலத்தில் மனித உறவுகள் எந்த அளவுக்கு பிரிக்கப்பட்ட நிலையில் இருந்தது என்பதை நேர்மறையாக புரிந்து கொள்ளலாம். ஒரு மாணவனும் ஆச்சாரியனும் முதலில் கற்றுக்கொள்ளும் போது ஆற்றலும் கல்வியும் இரண்டு பேரின் ஒருமைப்பாட்டோடு தான் நிறைவேற வேண்டும் என்ற நிலை உருவாக்கப்பட்டுள்ளது. எங்கே ஆசிரியர் மாணவர் இந்நிலையிலிருந்து கற்றல் கற்பித்தல் நடந்தனவோ அங்கேயே தடையாக படித்தல் இல்லாமல் அந்த கற்றுக் கொடுத்தலில் ஏற்படும் ஐக்கியமே இயல்பாக பதிவு செய்யப்படும் என்பது மிக அழகாக எடுத்துரைக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இரண்டு உணர்வுகளும் ஒன்றிணைக்கப்பட வேண்டும் என்று தீர்மானமாக இருக்கிறது. இதையே ஒவ்வொன்றிலும் பயன்படுத்தினால் சின்சியாரிட்டி அண்ட் சென்சிட்டிவிட்டி, நேர்மையும் உணர்வுகள் தானாகவே வந்துவிடும். நேர்மைகள் மட்டும் இருந்தால் போதுமா? அவைகளை தானும் மற்றவர்களும் உணர வேண்டும். உணர்ந்தால் மட்டும் போதாது, செயல்படுத்த வேண்டும். செயல்படுத்துவதும் ஆணவமின்றி செயல்படுத்த வேண்டும். அப்போது இந்த உபநிடதத்தில் வலியுறுத்தப்பட்ட ஆன்ம சக்தியை உணர முடியும். அச்சக்தியின் மூலம் பிரபஞ்ச சக்தியோடு ஒன்றிட முடியும். அதன் மூலம் இவ்வளவிற்கும் மூலமாக விளங்குகின்ற ஆதிசக்தியை உணர முடியும் என்பதை இம்மூல மந்திரமான முதல் மந்திரம் விளக்குகிறது. இப்பொழுது இரண்டாவது மந்திரத்தை தமிழாக்கம் செய்திருக்கிறார்கள். எனது அவயங்களான வாக்கு, பிராணன், கண்கள், காதுகள் மற்றும் எல்லா புலன்களும் மிகுந்த ஆற்றலுடன் விளங்கட்டும். உபநிடதங்கள் கூறுகின்ற இறைவனே எல்லாம். அந்த இறைவனை நான் மறக்காதிருப்பேனாக. இறைவன் என்னை மறக்காதிருப்பாராக. இறைவனிடமிருந்து மறுப்பு இல்லாதிருக்கட்டும். என்னிடமிருந்தும் மறுப்பில்லாதிருக்கட்டும். உபநிடதங்களில் கூறப்பட்டுள்ள தர்மங்கள் ஆன்மாவை நாடுகின்றன. எண்ணில் குடிகொள்ளட்டும். இது இரண்டாவது மந்திரத்தின் தமிழாக்கம்.
அது என்னுடைய சிறிய விளக்க உரை. இந்த மந்திரத்திலிருந்து உடலில் உள்ள உறுப்புக்கள் அகம் புறம் அனைத்தும் மற்றும் புலன்களும் பொறிகளும் மிகுந்த ஆற்றலோடு சக்தியோடும் விளங்க வேண்டும் என்று பிரார்த்திக்கப்படுகிறது. உடம்பே கோயில், உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன் திருமூலர் கூறுவது போன்ற உயர் ஆன்மீக ஞான வாக்கியங்கள் இதன் மூலமே தோன்றியிருக்கின்றன. மனிதனின் ஒவ்வொரு உலகியல் இயக்கமும் அவனுடைய அகம்புறம் வலிமை சக்தியை பொறுத்தே அமைகின்றன. அந்த வலிமை குன்றியவுடன் மனிதனின் எண்ணங்கள் எவ்வளவு உயர பறந்தாலும் ஒன்றும் செய்ய முடியாமல் போக வாய்ப்புள்ளது. அதனால் இம்மந்திரம் கூறும் ஒவ்வொரு வார்த்தையும் உடலியல் வளர்ப்பை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று வற்புறுத்தப்படுகிறது. அங்கே பாடி மேனேஜ்மெண்ட் வருகிறது. அதற்கு மேலே மனிதனின் மாறுபடும் குணங்கள் பற்றியும் அந்த மாறுபாடினால் இம்மனிதன் இறைவனியை மறுக்கலாம் என்ற நிலைக்கு சவுக்கடி கொடுப்பது போல் இம்மந்திரம் விளங்குகிறது. இறைவன் மறப்பது மட்டுமல்ல, இறைவன் மறுப்பது மட்டுமல்ல, தானே மறந்துவிடலாகாது என்ற ஒரு மெய்ஞான எச்சரிக்கையும் இம்மந்திரம் உச்சரிக்கிறது. மனிதர்களில் பலர் உலகிற்கு உபதேசம் கூறிவிட்டு தனக்கென்று வந்தால் தடுமாறுவார்கள். அந்நிலையில் மனிதன் தன்னை சரியாக உணர்ந்து புரிந்து தன் பொறிப்புலன்களின் ஆசைக்கான தன்னை இழந்தோ அல்லது தன்னை அறியாமல் மறுத்தோ ஆகிவிடக்கூடாது என்று இம்மந்திரம் வெளியிடுகிறது. அதை போன்றே ஆன்மா நாடுகின்ற அனைத்து தர்மங்களும் செயல்களும் என்னில் குடிகொள்ளட்டும், மேலும் மனிதன் மாறக்கூடியவன் என்ற உளவியல் உண்மை எத்தனையோ ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பரே தீர்க்க தரிசனமாக இம்மந்திரம் மூலம் கூறப்படுகிறது. பகவான் ரமணரின் மெய் உணர்வுகளின்படி எந்நிலையிலும் தன்னிலை மாறாத, எவ்வவஸ்தையிலும் தன்னவஸ்தை மாறாத நிலையில் மனிதன் மேற்கொள்ளுவது அல்லது கடைப்பிடிப்பது என்பது நடைமுறையில் நிகழாத நிகழ்வு. அந்த நிலையில் மனிதன் எல்லாவற்றையும் தன் சுயநலங்களுக்காக மறுதலிக்க அல்லது மறுக்க வேண்டிய நிலை ஏற்படும். இந்த நிலை எப்போதும் ஏற்படக்கூடாது என்று இம்மந்திரம் உறுதியாக நமக்கு மிகப்பெரிய வாழ்வியல் பாடத்தை கற்றுக் கொடுக்கிறது. மூன்றாவது மந்திரம். ஏவப்பட்ட மனம் யாருடைய விருப்பத்தால் செல்கிறது? முக்கியம் பிராணனை செலுத்துவது யார்? யாருடைய சங்கல்பத்தால் வாக்கு பேசப்படுகிறது? கண்களையும் காதுகளையும் எந்த தேவன் செயல்படுத்துகிறான்? இது மந்திரத்தினுடைய மூன்றாவது தமிழாக்கம், என்னுடைய சிறிய விளக்க உரை. மனம், வாக்கு, கண், காது ஆகியவற்றின் இயக்கத்தை புரியும் போதுதான் மனிதன் தன் நிலையை உணர முடியும். ஏனென்றால் அந்த உறுப்புக்கள் ஏற்கனவே படைக்கப்பட்டு வெளியில் உள்ளவைகளாக உள்வாங்குகிறது. அந்த உறுப்புக்கள் ஏற்கனவே படைக்கப்பட்டு வெளியில் உள்ளவைகளை உள்வாங்குகிறது, அப்சர்வேஷன் செய்கிறது. ஒலி, ஒளி, மனம், ஓசை, நாற்றம் ஆகிய ஐந்தினையும் ஐம்பொறிகள் உணர்கின்றன. குழந்தை பிறந்தவுடன் அழுகிறது. இந்த அழுகையை அக்குழந்தைக்கு கற்றுக் கொடுக்க யாரும் ஆசிரியர் இல்லை. அதைப்போல் ஓசைகளை கேட்டவுடன், குறிப்பாக தாலாட்டினை கேட்டவுடன் அக்குழந்தை அமைதியடைகிறது. இதை போன்றே வாக்கின் மூலம் பல்வேறு உச்சரிப்புகள் வருகின்றன. அதற்கு மேலும் இந்த உடம்பில் எண்ணங்கள் தோன்றி அதன் மூலம் இயங்குகிறது என்பதை மனிதன் உணரும் போதுதான் அங்கே அவனுக்கு நிச்சயமாக ஆணவம் குறையும். ஏனென்றால் இந்த உடலில் அம்மனிதன் முழுவதுமாக இயங்க கட்டாயம் பொறிகள், புலன்கள் வேண்டும்.
அந்த பொறிகளை தானே இயக்குவது போல் மனிதன் நினைத்தால் அங்கே ஒருவித அகம்பாவம் தோன்றிவிடும். அதனால்தான் அதை பற்றி சிந்திக்கும்போது அவன் உளவியல் ரீதியாக முதலில் தனக்கு நடக்கும் அகவெழிப்பு நிலையை உணர முடியும். இம்மந்திரம் மூலம் அகத்தில் ஆழ்ந்து சென்று தன்னை இயக்கும் சக்தியையும் உணர முடியும். இத்தகையவற்றினை எது இயக்குகிறது என்று அடுத்த மந்திரம் கூறுகிறது.